ஸோ எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலராக சொல்லிட்டே இருப்போம். அப்படின்னா என்ன, ஆரம்பிக்கிற எஸ்ஐபி வந்து உங்க கோல் 5 வருஷம்னா 5 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணணும், 2 வருஷம்னா 2 வருஷம், 10 வருஷம்னா 10 வருஷத்துக்கு மேல. இந்த மாதிரி டைம் லைன் பொறுத்து, இந்த டைம் லைன்ன்றது 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம்னா அந்த டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபண்டு சூஸ் பண்ணுவோம். அந்த ஃபண்டை வந்து கண்டினியூஸா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றது தான் ஒரு ஃபாலோ பண்ணும். அதுதான் டிசிப்ளின். சரி, இப்போ இந்த ரிவ்யூவே பண்ணக்கூடாதுன்னா ரிவ்யூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் ஈரான் வார், இப்போ வந்து என்ன ரிவ்யூ பண்ணாலும் நீங்க எங்க மூவ் பண்ணாலும் அது பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு தெரியாது. அண்ட் இதோட இம்பாக்ட் வரும்போது இப்போ நம்ம கன்சம்ஷன், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுறோம். இப்போ அந்த செக்டார் தாண்டி வேற ஏதாவது ப்ரிஃபர்ட் செக்டார்ஸ் மாறலாம். அப்போ அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ வந்து ஒரு ரீபேலன்சிங் மாத்துறது இல்ல கேன்சல் பண்றதுன்னு யோசிக்காம உங்க எஸ்ஐபி கண்டினியூ பண்ணும். ஏன்னா வொலட்டாலிட்டி அதிகம். வொலட்டாலிட்டினா ஏற்ற இறக்கங்கள். ஒரு ஸ்டாக் பிரைஸ் ஏறுது, குறையுது, ஒரே நாள்ல பல லெவல்ஸை பிரேக் பண்ணிருக்கு, இன்க்ரீஸும் ஆயிருக்கு. நிஃப்டியும் பாத்தீங்கன்னா பல லெவல்ஸை பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு, ரெசிஸ்டன்ஸோட மேலேயும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எந்த டிசிஷனும் எடுக்காம, அதுவும் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் கீப் ஆன் இன்வெஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லுவேன்.